சார் குட்டி பிறந்ததுலேருந்து வேக்சின்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணதுலேருந்து பால் மருந்து ஒரு 5 மாதம், அதாவது விற்கிற கிடாய குட்டியாக இருந்தால் ஒரு 10 மாதம் சார். 10 மாதம் வச்சுருந்தோம்னா ஒரு 10 to 12 ரூபா ரேஞ்சுக்கு விற்கலாம் சார். தீவன செலவு அப்படின்னு பார்த்தா எல்லாமே நம்மகிட்டருந்து உற்பத்தி பண்ணுறதுனால தீவன செலவு 0 தான் சார். மற்றபடி ஏதோ இந்த ஃபீடு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் செலவாகும் சார். மிஞ்சி போனால் ஒரு ஆட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சார் ஆகும். தீவன செலவுன்னு ஒன்றும் கிடையாதுங்க சார். நம்மகிட்ட வந்து வேலி மசால் இருக்குங்க சார். ஓகே. குதிரை மசால் இருக்குது, சூப்பர் நேப்பியர் இருக்குது, சரி, அகத்தி இருக்குது, மல்பரி இருக்குது, கோஃபோர் இருக்குது, சூப்பர் நேப்பியரும் போடுறோங்க சார். எல்லா ஆடு சாப்பிடக்கூடிய தலை எல்லாமே இருக்குது. காட்டில் விளைய வச்சுருக்கோம். அதை வெட்டிட்டு வந்து சாப் கட்டரில் கொடுத்து கட் பண்ணி போட்டால் நீட்டாக சாப்பிட்டுங்க. 25 தாயாடு இருக்குனாங்க சார். ஒரு ஆடு வந்து 2 குட்டி போடுறதா நம்மகிட்ட எல்லாமே இருக்குங்க சார். எதுவும் தலையீத்து கிடையாது. 2 குட்டி போடுறது வந்து வருஷத்தில் 2 போகம் போடுங்க சார். அதாவது 2 வருஷத்துக்கு 3 ஈத்து போடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறத பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி ஈன்றுது. குட்டி போட்டு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் குட்டி போட்டுருதுங்க சார். நாங்கள் அதுக்கு நோட்டெல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணி அதுக்கு டோக்கன் போட்டு டோக்கன் மூலியமாக தான் அதை பண்ணிட்டு இருக்கிறோங்க சார். ஒரு குட்டி போட்டு அடுத்த குட்டி பெருசாகி ரெடி ஆகும்போது நம்ம இந்த குட்டி வித்துடலாங்க.